தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் வேங்கை வாசல் ஊராட்சியில் புதிய தார் சாலை அமைப்பதற்காக சாலை தோண்டப்பட்டு பல மாதங்களாகியும் புதிய சாலை அமைக்கப்படாததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு பொதுமக்களிடம் எமது செய்தியாளர் அப்துல் காதர் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். செங்கல்பட்டு மாவட்டம் பரங்கிமலை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட வேங்கிவாசல் கிராமத்தில் உள்ள விசாலாட்சி நகரில் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். சுமார் 1 மாதங்களுக்கு மேலாக இந்த சாலையானது புது சாலை சீரமைப்பதற்காக தோண்டப்பட்ட இந்த சாலையானது தற்போது வரை சீரமைக்காததால் இங்கே பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக தூசி மற்றும் பள்ளம் மேடுகளில் சிக்கி வாகன ஓட்டிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பகுதி மக்களின் இந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என பலமுறை ஊராட்சி நிர்வாகத்துக்கும் பரங்கிமலை ஊராட்சி ஒன்றியத்துக்கும் கோரிக்கை விட்டோம். இதுவரை இன்னும் சாலை சீரமைக்கவில்லை. இந்த சாலையை சீரமைக்காததால் இந்த பொதுமக்கள் பாதிப்புக்கு நம்ம கேட்டிருக்கலாம். மேம், இந்த சாலை எப்போ தோண்டினாங்க, ஏன் இன்னும் சீரமைக்காம இருக்கிறாங்கன்னு? 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு சார். இது போட்டு தோண்டி விட்டா நாளைக்கு 2 நாள்லேயே பண்ணிவிடுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் பண்ணலை. இது வரைக்கும் 1 மாதம் ஆயிடுச்சு. செம்ம டஸ்ட்டு. எத்தனை வாட்டி வீடை க்ளீன் பண்ணாலும் ஃபுல்லாக டஸ்ட் வரல. இன்னும் நெட்டு டோர் போட்டும் டஸ்ட் உள்ளே வருது. எல்லா நெட்லேயும் டஸ்ட்டு. கிச்சன் இதில் பார்த்தா டஸ்ட்டு. எப்போ போடுவாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே தடுக்கி விழுந்துருவாங்க. வயசானவங்க சர்ச் போடுறாங்க. நிறைய மாடுங்க வேறு இதில். அதனால் ஒரு சேஃப்டியே இல்லை இந்த ரோட்டில். சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இப்போ ரொம்ப டஸ்ட் ஆகுது. வீட்டில் பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வண்டியெல்லாம் புது வண்டியெல்லாம் பார்த்தா ரொம்ப பழைய வண்டி மாதிரி இருக்குது. அவ்வளோ டஸ்ட் ஆகுது. கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். பாருங்க, நிறைய பிட்ஸ் வந்துடுச்சு. இப்போ மழை வேற வரதுனால ரொம்ப எங்கே பிட்ஸ் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ வண்டியில் போகிற லேடிஸ்க்காக இருந்தாலும் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால எங்களுக்கு நிறைய டஸ்ட்டு தான் வருது. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஒரே தூசியாக இருக்குது. இது க்ளீன் பண்ணியே எங்களால் முடியல. அது இல்லாமல் இந்த சிமெண்ட் ரோடு எதிர போட்டாங்க பாருங்க, அதனாலேயும் நிறைய டஸ்ட்டு. இந்த ரோடு போடுவாங்கன்னு பார்த்தா இந்த ரோடு கடைசியில் போட காணோம். அது என்ன விஷயம்னு யாருக்குமே தெரியல. ஆனால் இதை பற்றி யாரும் ஒரு கிளாரிட்டியே இல்லை. எப்போ ரோடு போடுவாங்க, என்ன நடக்கும்னு ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது என்ன விஷயம்னு தெரியல. இன்ஜினியர் மேடம்கிட்ட பேசுகிறோம், பிடிஓட்டு பேசுகிறோம். சொல்கிற பதில் என்னென்னா, சார் 2 நாளில் போட்டுறேன் கிட்டத்தட்ட சொல்லியே கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் போடலை. அதனால் உடனடியாக போட்டு கொடுத்தாங்கன்னா இது இந்த பகுதி மக்களுக்கு. ரெண்டாவது, இந்த உள் ரோடு வந்து இதான் மெயின் ரோடு. அதாவது நீங்கள் வந்து இந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000 வீட்டுக்கு மேலே இருக்குது. எல்லாருமே இந்த ரோடை தான் பயன்படுத்துகிறோம். குறிப்பாக வந்து ஸ்கூல் வண்டிங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகிற அழைத்து செல்ல பெண்கள், முதியோர்கள் எல்லாமே இந்த வழியாக தான் போகிறாங்க. அதனால் உடனடியாக இதை சீரமைச்சு புது ரோடு போட்டு கொடுத்தாங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக நாமளே பார்த்து கொண்டிருக்கலாம். சாலை முழுவதுமாகவே பள்ளம் மேடுமாக காட்சியளிக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள், பள்ளி குழந்தைகள் மற்றும் வயதான முதியோர் கூட நடந்து செல்வதை கூட அந்த கற்கள் கால்களில் குட்டி காயம் ஏற்படுவதாகும். எனவே ஊராட்சி நிர்வாகமும் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகமும் உடனடியாக இதை பார்வையிட்டு இந்த சாலைகளை சீரமைக்க வேண்டும் என்பது கோரிக்கையாக உள்ளது. முக்கியமாக 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் செல்லக்கூடிய இந்த சாலைகளில் இதுபோன்று அலட்சியமாக அதிகாரிகள் செயல்படுவதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்குவாகும். விரைந்து இந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக வேங்கிவாசலில் இருந்து அப்துல் காதர்.